இறைவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கானோ அதுதான் நடக்கும் கடைசி வரை. இப்போ நான் பிரதம மந்திரி ஆகணும்னு நினச்சேன், அதுக்கு 300 MP வேணுங்கானே. அப்போ சொன்னால் வேண்டாம்ட்டேன், 300 MP நம்மளால் தயார் பண்ண முடியாது. அதனால் இப்போ பிரதமராக இருக்கவன் நிம்மதியாக இருக்கான். அந்த கிளடு தாடி அவன் படுற துன்பம் உலகத்தில் வேறு எந்த நாட்டு பிரதமரும் பட மாட்டான். ஐயா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான், விடவும் மாட்டேங்கானுவோ. அந்த அம்மாட்ட சொல்லி சொல்லி பார்த்துருக்கான், என்னை விட்டுருங்க அம்மான்னு. அது விட மாட்டேங்குது அந்த அம்மா. அம்பாட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு அம்பாட்டு போகிறான், அம்பாட்டு வாரான். என்னையான்னு கேட்டா என்னன்னு ஒன்றும் சொல்ல முடியலடா. நான் எவனை சொல்ல, எவன் எப்போ கைதாவான்னு. அவருக்கு என்ன பிரதமர் இருக்கும், பையன் வந்துட்டு தான் நம்மளை என்னைக்காவது கைது பண்ணாலும் பண்ணுவான் போல தெரியுது. நம்ம இந்த நாட்டில் பிரதமர் ஆயிட்டோமே அப்படின்னா அவரு கிடந்து புரியல எனக்கு. நீர்வழி படுவோம் புனை போல் ஆறுயிர் முறைவழி படுவோம் என்பது தரவர் சொன்னாலாம் கணியன் பூங்குன்றேன். விதி வழி வாழ்க்கடா, நீ உன்னை உருவாய் போய் பேசப்படாது. நம்ம அப்துல் கலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் ஜனாதிபதி ஆனாங்க? அன்றைக்கு இருந்த அரசாங்கம் நாங்கள் மதச்சார்பற்றவர்னு காட்டிக்கொள்ள இவர் போயிருக்க கூடாது அந்த பதவி. இவருக்கு அந்த பதவிக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம நாட்டில் இன்னொரு சங்கடங்க, ஒரு ஆள் ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டான்னா அவன்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, அந்த ஆள் கனவு காணுங்கிறார். உங்களுக்குலாம் ஒரு செய்தி சொல்றேன். ஹைதராபாத்தில் ஒரு பேசுறாரு, தூர்தர்ஷனில் காட்டுறான். ஒரு 7 வயசு முஸ்லீம் பெண்ணு அவர்கிட்ட கேட்குது, டிட் யூ ட்ரீம் அபௌட் யுவர் பிரசிடென்ட்ஷிப் இன் யுவர் சைல்ட்ஹுட்? கலாம்கிட்ட கேட்குது ஒரு முஸ்லீம் பெண்ணு, உன் சின்ன வயசுல நீ இந்தியாவின் குடியரசுத் தலைவராவா என்று கனவு கண்டாயாங்க. இவர் அப்படியே நிற்கிறார், நோ, அல்லாஹு தாலா மேட் யூ தி பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஒன்லி த்ரூ காட்ஸ் பிளஸிங் யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி. டோன்ட் ஆஸ்க் தம் டு ட்ரீம். செத்துட்டார். நம்ம பத்திரிகைக்காரன் அதை எழுத மாட்டான். அது எழுதுவானா? நித்யானந்த சாமிகளுக்கும் ரஞ்சிதாவுக்கும் என்ன தொடர்பு? இதுல பாதிப்பே இதை எழுதுறது என்னன்னா, ரஞ்சிதா இவனுக்கு கிடைக்கல, சாமியாருக்கு கிடைச்சிட்டாலன்னு எழுதுறானே ஒழிய சாமியார் இதை பண்ணான எழுதுறான் அந்த நாய். வருத்தம் தானே. ஆனா அவன் சாமியார், நல்ல சாமியார் பத்திலா, ஜெயிலேருந்து வந்த உடனே தீயில் தவம் இருப்பேன்னா. நான் அப்ப ராவணன் அந்த காலத்துல தீயில தான் நின்று அங்கங்களெல்லாம் அறுத்து போட்டான். அவன் அந்த நாய் சுத்தி வர தீய போட்டு நடுவில் உட்காந்துக்கிட்டான். அதான் எங்கூர் சுப்பியாப்புல உட்காருவானே, நீ என்னல சாமியாரு? மெட்ராஸை பற்றி எழுதியிருப்பாரு. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், சீட்டுக்கட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் பலர் ரோட்டு மேலே படுக்க. ஒரு ஏற்றத்தாழ்வை, 2 வர்க்கத்தை ஒரு சின்ன பாட்டில் சொல்லாரு பாருங்க. சீட்டுக்கட்டு கணக்காக இங்கே வீட்டை கட்டி. நீங்கள் நல்லா பாருங்க, உதயம் தியேட்டர் கிட்ட படுத்து கிடப்பான் பார்த்தீங்களா நைட்டு, ஒரு 200 பேர். கொசு அவனை ஒன்றுமே செய்யலையே. நம்ம ஆளை விட்டு கில்ல விட்டு டோலை விட்டுலாம் வீட்டில் மாட்டுறோம். அப்புறமா ஏமா ஆள் அவுட்டு மாட்டினியா? எல்லாம் மாட்டினோம்யா, இனிமேல் நம்ம அவுட்டானா தான் உண்டு, அது அவுட் ஆகாது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் சுகாதாரத்துறை மந்திரி இருக்கான்ல, எவனாவது கொசு ஒழிச்சிருக்கானா? ஐயா எத்தனை மந்திரி இருக்கான், பெரிய மேதைகள்லாம் இருக்கான், பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறான்ல. அதான் சொல்றாரு, இந்த உதயம் தியேட்டர் கிட்ட படுக்க எத்தனை கொசு தெரியுமா? அவன் நல்லா தானே இருக்கிறான். நான் அவன்கிட்ட ஒருத்தனை கேட்டேன், இந்த கொசுவைகளே கடிச்சு கடிச்சு அதனால என் விஷமாயிட்டு உடம்பு, இனிமேல் கொசு கடிச்சா அதான் செத்து போகும்னா. உங்களுக்குலாம் ஒரு செய்தி சொல்றோமா, அந்த விளம்பரத்தில் வர்ற பொருள்லாம் வாங்காதீங்க, ஒன்றும் உருப்படாது. 2வது என்னம்மா கேட்க, அந்த அழகெல்லாம் போயிருமா, ஒரு வயசில் போகணும். அப்போ தானே அது நம்ம அம்மாவுக்கு போயிடுது, நம்ம அத்தைக்கு போயிட்டு நமக்கும் போகும். அந்த பாருங்க, ஒரு பையன் அந்த பிள்ளை மாப்பிள்ளை பார்க்க அவன் கருப்பா இருக்கான்னு வேண்டான்ட்டுது, அந்த பையன் ஒரே வாரத்தில் சிவப்பாயிட்டான். பார்க்கல டிவியில் அந்த ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி தடவுனானா. உடனே இந்த பிள்ளை சொல்லிட்டு நான் இவனே கட்டிக்கிட்டேன், இவன் சிவப்பாயிட்டானா. அப்போல்லாம் நாங்கள்லாம் எப்போவே சிவப்பாயிருப்போம். உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கு. அந்த ஃபேர் அண்ட் லவ்லி நிறுவனத்து மேலே இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வழக்கு பதிவாயிருக்கு. அவ்வளோத்திலும் அபராதம் கட்டியிருக்கான், திரும்ப விற்கிறான். அந்த நாடு தான், அந்த நாட்டில் ஒழுக்கம் இல்லைங்க. அப்புறம் இன்னொருத்தி வந்து என்ன பண்ணுதா, இப்படிங்க அந்த கூந்தல் அப்படியே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறோம்மா, ராத்திரி கலத்தி வச்சிருவாத, விவரம் இல்லாமல் அதை பார்த்து அந்த ஷாம்புலாம் வாங்கி போடாதீங்க. அவள் அதுக்கே 5 லட்ச ரூபா வாங்கிட்டு ராத்திரி. அப்புறம் இந்த குழந்தை என்னையா பண்ணிச்சு, நம்ம கிழவிலாம் என்ன பண்ணுவா, குழந்தை வெளிக்கு போச்சுன்னா ஒரு மல் துணியை வச்சு தொடச்சி போட்டுருவா. அதுக்கு போன விற்கான அக்கீஸ்னு 2 லிட்டர் உள்ளேயே நிற்கும், எல்லாம் உள்ளேயே தங்கும், குழந்தை தொடையிலே புண் வந்து துடிக்கும். அட லூசு புயலுக்கு பிறந்த புயலுலா ஏழை. இது தட்பவெட்ப அமெரிக்காவிலையுமே அந்த குளிர் பகுதியில் தான் அதை விற்பான், இங்கே இல்லை. எங்கள் ஊரில் ஒரு பையன் வந்து கேட்கான் என்கிட்ட, ஒரு 20 வயசு அந்த புயலுக்கு, மாமா என்ன மாதிரி பெரிய பையங்களுக்கு அது வருமாங்க. எதுக்குன்னா
3 நாள் நம்பாட்டி என் வேலையெல்லாம் முடிச்சிடும்லாங்கானே. இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஒரு படம் போட்டு காட்டுறான். நம்ம கிழவி காலில் வச்சு குழந்தைய வெளிக்கு விடுவார்ல, அதை படம் எடுத்து அமெரிக்காவில் காட்டுறான். இது இந்திய முறை, தமிழ் முறை. இப்படி விட்டீங்கன்னா குழந்தையோட ஏனஸ்கோர் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், சங்கடம் வராது, குழந்தை ஒழுங்காக வெளிக்கு போகணும். நம்ம கிழவி செஞ்செல்லாம் நம்ம முட்டாத்தனம்னோம், அவன் அதை எடுத்து போட்டுட்டு இருக்கான். நம்ம அவன் முட்டாத்தனத்தை போகிறான் இங்கே பண்ணுறோமா இல்லையா? அது வேறு, அந்த கேமரா அந்த பிள்ளைக்கு பின்னாலேயே போகுது, அது ஆடிக்கிட்டே போகுது. நம்ம பையா சொல்கிறான், என்ன ஆட்டம் ஆடுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளெல்லாம் கெடுத்துறாங்க. அதான் அவர் எழுதுவார், வைக்கலாலே கண்ணு குட்டி மாடி எப்போ போட்டுது, கக்கத்தில் தூக்கி வச்சா கத்தலையே என்னது. அடுத்து ஒரு வார்த்தை போடுவார், வெக்கங்கெட்ட புள்ளிகளா வாழ பட்டணத்தில். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தாய், ஒரு மனித தாய் தன் குழந்தை இழந்து விட்டாள் என்றால் ஒரு பொம்மை குழந்தைய கொண்டு அவட்ட கொடுப்பியா நீ? உன் குழந்தைக்கு பால் தருகிற மாட்டை ஏமாற்றுகிறதெல்லாம் வைக்கல வச்சு, அப்புறம் நீ ஆட்சிக்கு வந்தா வைக்கல வச்சு தாண்டா எனக்கு கண்ணு குட்டி காட்டுவ மக்களுக்கு. அந்த புத்தி தானே உனக்கு வரும். அதான் வைக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்ப போட்டு, கக்கத்துல தூக்கி வச்சா வெக்கங்கெட்ட புள்ளிகளா வாழ